அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட இந்த ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றோம். இந்த தருணத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இந்த சத்திய மார்க்கத்தை பற்றி அறிவுறுத்திய சில செய்திகளை, எச்சரித்த சில செய்திகளை இந்த ஜும்மாவில் நாம் பார்க்கவிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு முன் வாழ்ந்த சமுதாயங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு அதிகமான சமுதாயம் நமக்கு முன்னே வாழ்ந்திருக்கு. அவர்கள் வாழ்ந்த காலங்கள்லாம் 1000 தாண்டின காலங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, அவர் இந்த பூமியில் வாழ்ந்த மக்களோட அந்த பிரச்சாரம் பண்ணி வாழ்ந்த காலத்தை சொல்லும்போது, இல்லா 50 அல்ஃபசனா, 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டு குறைவாக அவர் இந்த மக்களிடையே வாழ்ந்தார் வருது. இப்போ எப்பொழுது நாளும் ஒரு பயணம் பண்ணியிருப்பார். எப்பொழுது எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 1000 வருஷம் நெருங்கி சத்தியத்தை அந்த மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தும் விரலூட்டி எண்ணக்கூடிய மக்கள் தான் வந்தாங்க. நம்ம குர்ஆனை படிக்கும்போது தெரியுது, ஹதீஸை பார்க்கும்போது தெரியுது. அதே போல் அந்த வரிசையாக வரக்கூடிய பல நபிமார்கள், அல்லாஹ் சொல்லக்கூடிய லட்சத்தை தாண்டின நபிமார்களுடைய உம்மத்துகள் வாழ்ந்த காலங்கள் 1000, 500, 1500 அல்லாஹ் அறிஞ்சவன் தாண்டியும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் படிப்படியாக குறைக்கப்பட்டு இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் இந்த வாழ்க்கையோட பார்டரில் இருக்கிறோம். 100 செஞ்சுரி அடிக்கிறது கூட ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். இப்போ உள்ள காலம் 100 வயசில் இறந்தார் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டாலே ஒரு ஆச்சரியத்துக்குரிய காலத்தில் நம்ம வாழ்கிறோம். சராசரி 60 வருஷம் வாழ்ந்தாலே அது மகத்துவமான ஒரு அந்த ஆயுஷாக நம்ம கருதப்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்புறம் எங்கே நம்ம 1000, 500 ஆண்டுகள்லாம் நம்ம கணிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளால் நம்ம சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆயுளை குறைச்சிட்டான்ல, அதனுடைய சிறப்பு என்ன நமக்குங்கிறத நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சோன்னு வச்சுங்களேன். நம்ம ஒவ்வொரு நொடியும் ஒரு நொடி பொழுது கூட நம்ம வீணாக்க மாட்டோம். அந்த உலகத்தில் மரணிக்கின்றவரை ஒவ்வொரு நொடியும் நம்ம வீணாக்கக்கூடாது, வீணாக்க மாட்டோம். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு அருள் கூடையை எந்த உம்மத்துக்கும் வழங்காத நமக்கு வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ஆயுசை குறைச்சிட்டான். இன்னும் அடுத்த சமுதாயம், இன்னும் வரக்கூடிய சமுதாயம் 30 வருஷம் வாழலாம். அதுக்கு அடுத்த சமயம் 15 வருஷம் வாழலாம். அல்லாஹ் அறிஞ்சவன் படிப்படியாக குறைச்சிட்டு வந்துட்டான். இறுதி தூதராகவும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹாத்தமுன் நபின்னு ஆக்கிட்டான். மாகான முஹம்மதின் அபா அஹதின் வலாக்கின் ஹாத்தமுன் நபி. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, யாருக்கும் இந்த முகமது தந்தை இல்லைன்னு ஒரு செய்தியை வரலாறு சொல்லிவிட்டு சொல்கிறான். எனினும் இவர் ஹாத்தமுன் நபீன், இறை தூதர்லேயே முற்று பெற்றவர். இவரோட இறை தூதர் முற்று பெறுகிறது அல்லாஹ் அதை நமக்கு வந்து அறிவிக்கணும் திருமறை குர்ஆனில். இதுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரே காலகட்டத்தில் உலகத்தில் அப்போ மக்கள் இது மாதிரி வந்து பறந்து எல்லா பூமியும் கிடையாது. இப்போ நம்ம வாழ்கிறோமே, பூமியில் மக்கள் வசிக்காத இடமே இல்லாத அளவுக்கு வாழ்கிறோமே. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு பகுதியில் ஆயிரக்கணக்கில், ஒரு 1000 தாண்டின கணக்கில், ஒரு லட்சத்துக்குள்ளே இப்படி தான் அந்த ஒரு நாடுங்கிற லெவலில் அந்த லட்சத்துக்கு உட்பட்டு தான் அந்த மக்கள் வசித்தார்கள். சரித்திரங்களை பார்த்தா அப்படி தெரியுது. மக்கள் அந்த அவங்களுடைய அந்த இது மக்களுடைய பரப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிடுச்சு. அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் நபி இறக்குவான், ஒரு பகுதிக்கு இறக்குவான், இன்னொரு பகுதிக்கு இறக்குவான். ஒரே காலகட்டத்தில் பல பகுதிகளுக்கு பல நபிமார்கள் இருந்ததை நம்ம குர்ஆன் மூலமாக பார்க்குறோம். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் நபியாக இருந்தாங்க, அல்லாஹ் நபியாக்கினான். அதே காலகட்டத்தில் ஒரு சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை எல்லாம் நபியாக்கினான்.
அதே காலகட்டத்தில் மதியன் கிராமத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசாவுடைய மாமனார் நபியாக இருக்கார். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், 3 நபியும் ஒரே காலகட்டத்தில் இருந்த அந்த நிகழ்ச்சியை நம்ம குர்ஆன்ல பார்க்குறோம். சூரத் யாசீன் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், ஒரு ஊருக்கு 2 நபி அனுப்புகிறான், 2 இறை தூதரை ஊருக்கு அனுப்புகிறான். அந்த மக்கள் அவங்களே நம்பலை. ஒன்றே இறைவன் தூதர் அனுப்புனா நீங்கள் என்ன போல மனுஷன் தானேயான்னு சொல்லிவிட்டு அந்த மக்கள் நிராகரிக்கிறாங்க. 3ஆவதாக ஒரு தூதரை அனுப்பி அந்த 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 2 தூதருக்கும் பலப்படுத்துகிறான். அதையும் அந்த யாசீனில் சொல்கிறோம். 3 தூதர் ஒரே ஊரில் 3 நபிகள். இந்த 3 நபிகளும் அந்த சத்தியத்தை சொல்கிறாங்க. அவங்கள திருப்பி நிராகரிக்கிறாங்க. அப்புறம் கடக்கோடியிலேருந்து ஒருத்தர் வந்து அந்த அந்த பகுதியில் கடக்கோடியில் ஒருத்தர் வந்தார். இவர் உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கல, எந்த இதுவும் இல்லை, சத்தியத்தை சொல்கிறாரு, அல்லாஹ் மட்டும் வணங்குன்னு சொல்கிறாரு, இதை ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்கிறாரு. அவரை வெட்டி கொண்டு போடுறாங்க அந்த ஊருக்காரரை, இந்த நபிமார்களுக்கு சப்போர்ட்டாக வந்தவர். உடனே எல்லாம் சொர்க்கத்துக்கு போங்கிறான். அவர் சொல்கிறாரு, இல்லை எல்லாம் என்ன இந்த 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 அபரிமிதமான அந்த அருள் கொடைய நான் போய் மக்கள்கிட்ட சொல்லணுமேட்டு ஆசைப்படுறாரு. அதையும் அதாவது குர்ஆன்ல சொல்கிறோம். அப்போ பார்க்குறோம், ஒரு ஊரில் 3 நபி. ஒரு நபிமார் இறந்து போயிட்டு அந்த உம்மத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, முன் வாழ்ந்த சமுதாயத்துடைய நபிமார்களுடைய உம்மத்துக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டியது, பயான் பண்ண வேண்டியது, தன் நன்மையை தீமை தடுக்க வேண்டிய வேலை எந்த பொதுமக்களுக்கும் அல்லாஹ் வழங்கலை, கடமையாக்கலை. அவங்களுக்கு தேவையும் இல்லை, இபாதத்தை மட்டும் செய்யும். சட்டத்திட்டங்களை அவங்க என்ன செய்யணும், அந்த சட்டத்திட்டங்களை நடக்கணும், அல்லாஹ்க்கு பணிஞ்சு நடக்கணும். நபிமார்கள் சொல்லக்கூடிய வழிபடி அவங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னாடி உள்ள அனைத்து சமுதாயத்துக்கும் உள்ள நிலைப்பாடு. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் ஆகிட்டாங்களா, ஹாத்தமுன் நபிட்டாங்களா. நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், இதுக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டோம், நமக்கு தெரியுது. இந்த மார்க்கம் சொல்லுது இறுதி தூதர் தான் நம்ம சொல்கிறோம். அந்த சிறப்பை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ் கொடுத்தான். அதுக்கு பிறகு நபி வரலை. அவங்க வந்து இறந்து 1400 ஆண்டுகளுக்கு நெருங்குது. இப்போ இந்த மார்க்கம், இந்த சத்தியம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு எல்லா மூலை முடுக்குக்கும் சென்றடைய வேணுமா இல்லையா? நபி வராமல் எப்படி செயல்படுத்த முடியும்? நபிகள் வராமல் இந்த செயல்பாடு போய் சேரணுமா இல்லையா? அதை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுடைய பணியை, நபிமார்களுடைய பணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பணியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறுதி உம்மத்தான ஆயுள் குறைக்கப்பட்ட இந்த உலகத்துடைய இந்த பார்டரில் இறுதியில் இருக்கக்கூடிய இந்த உம்மத்தான ஒவ்வொரு முஸ்லீமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். அது நம்ம ரொம்ப விளங்காமல் இருக்கோம். முஸ்லீம் இருக்கிறோம், நம்ம என்ன இஸ்லாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த மகத்துவமான அருள் கொடை, மகத்துவமான பணி நபிமார்களுடைய பணி. இதை தான் நம்ம சொல்ல வந்தோம். எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கலை. இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு அல்லாஹ் வழங்கிய அருள் கொடையில் மகத்துவமான அருள் கொடை இது நமக்கு. இதை நம்ம என்ன உணர மாட்டாங்க. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், சூரத் அத்தியாயம் 3ல் 104வது வசனமாக சொல்கிறான், வல் தக்குன் மின்கும் உம்மத்தன் யதுஊன இலல் கைர் வ யஅமுரூன பில் மஅரூஃபி வ யன்ஹவுன அனில் முன்கர் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாத்தை பற்றி வேறு எந்த உம்மத்துக்கும் இந்த வசனத்தால் இறக்கலை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு மட்டும் இறக்கலாம். ஏன் என்றால் அவருக்கு பிறகு நபிமார்கள் இல்லை. அந்த நபிமார்களுடைய பணியை ஒவ்வொரு முஸ்லீமான மூமினான ஆண்கள் பெண்களும் செய்யணும், மரணிக்கின்றவரை செய்யணும். அது சொல்கிறான், நல்லதை நோக்கி அழைத்து, அதாவது நன்மையை ஏவி தீயதை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்கள் இருக்கட்டும், அவர்களே வெற்றியாளர்கள். ரப்புல் ஆலமீன் சான்று பகருகிறான். உங்களில் யார் தெரியுமா வெற்றியாளர்கள்? யார் நன்மையை நோக்கி நல்லதை நோக்கி மக்களை அழைத்து, சத்தியத்தை நோக்கி மக்களை அழைத்து அவர்களுக்கு தீயதை தடுத்து அதனால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை கஷ்டங்களை சகித்து இந்த பூமியில் வாழ்கின்றார்களோ செயல்படுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சொல்லிட்டு சொல்கிறான்,
அடுத்து 110வது வசனத்தை சொல்கிறான், நம்மெல்லாம் என்ன செய்கிறோம்? வெளிநாடு போகிறோம், அல்லாஹ்வுடைய அருள் கூடைய சுமக்கிறோம், பல லட்சம் பல கோடிகளை என்ன செய்கிறோம்? சம்பாதிக்கிறோம். இங்கே இப்போ இந்த நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஏழை என்று யாரையும் சொல்ல முடியாது. வசதியில் அவங்களுடைய அந்த வாழ்க்கை வசதியில் ஆடம்பரத்தில் குறைவு இருக்கலாம். பசி பட்டினி எவனையும் சொல்ல முடியாது. வீடு வாசல் இல்லைன்னு யாரையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிச்சைக்காரனுடைய ஒரு பாக்கெட்டில் பார்த்தா கூட 100 ரூபா 50 ரூபா இல்லாமல் எந்த மனுஷனும் இல்லை. ஒரு பை எடுத்து பார்த்தா அவன்கிட்ட மாற்று துணி 2 செட்டு இருக்கும், அவன்கிட்ட ஒரு பிஸ்கட் பாக்கெட் இருக்கும். ரொம்ப பரம ஏழைன்னு ஒரு வீட்டை போய் பார்த்தா அந்த பானையில் அரிசி கிடக்கும், கொஞ்சம் பருப்பு கிடக்கும், புளி இருக்கும். சஹாபாக்கள் மாதிரி வயிற்றில் கல்லை கட்டிக்கிட்டு யாரும் இந்த காலத்தில் வாழலை. நல்லா சிந்திச்சு பாருங்க. அவங்களுடைய அந்த ஆடம்பர பொருளில் குறைவு இருக்கும். ஒரு வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காது, வாஷிங் மிஷின் இருக்காது, ஏசி இருக்காது, இன்னும் மிக்சி இருக்காது. இந்த மாதிரி பொருள் தான் இல்லாமல் ஒரு ஏழையாக இருப்பாங்களே தவிர அடிப்படை வசதி இல்லாத எந்த மக்களும் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இல்லை. சஹாபாக்கள் மாதிரி அந்த கோரையும் புல்லும் பூண்டையும் சாப்பிட்டு ஆட்டம் புழுக்க போல போடலை. நம்ம செழிப்பாக தான் வச்சுருக்கலாம். 3 வேளை சாப்பிட முடியாது, 2 வேளை சாப்பிட்றோம். அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆனால் இப்போ நம்ம எப்படி வாழ்கிறோம்? எங்கேயாச்சும் ஓட்டு வீடு பார்க்க முடியுதா? நான் சின்ன பிள்ளையா இருக்கல மாடி வீடு அபூர்வமாக இருக்கும். ஒவ்வொரு ஊரில் மாடி வீடு ஒன்று பார்த்தோம்னாக்கா வேற கூட சொல்லக்கூடாது. இந்த ஊரில் ஒரு வீட்டில் பார்த்து ஆச்சரியப்படுவோம். ரோட்டு ஓரத்தில் இருக்குது. அப்போது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அந்த வீடு அவள் அழகாக இருக்கும். மாடி வீடு எல்லாம் பார்த்து ஓட்டு வீடு, கீத்து வீடு. இப்போ எங்கேயாச்சும் கீத்து வீடு பார்க்க முடியுதா? ஓட்டு வீடு பார்க்க முடியுதா? பனைமரம் அடையாளத்துக்கு பனைமரத்தை ஆச்சரியமாக பார்க்குறாப்புல எங்கேயாச்சும் ஒரு வீடு ஒரு நினைவு சின்னமாக இருக்கும். எல்லாம் மாடி வீடு. கார் வசதி இல்லை, ஆள் கிடையாது. ஏசி வசதியில் ஆள் கிடையாது. நகை நட்டு போட்டு ஆடம்பரமாக வாழக்கூடிய வீடை எத்தனையோ பார்க்குறோம். யாரும் அந்த அளவுக்கு ஆடம்பரத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படியேப்பட்ட வீட்டை தானே பார்க்குறோம். அந்த வீடு கட்டினதுனால பலன்று நம்மளே உருவம் இருக்கிறதுனால, நம்ம சொத்து சுகமாக இருக்கிறதுனால, நம்மளுடைய பிள்ளை குட்டிகளோட வசதி வாய்ப்போடு இருக்கிறதுனால நம்ம சிறந்த மனிதரா? நம்ம சிறந்த மனிதர்னு சொல்ல முடியாது. அது அடையாளமா? சிறந்த மனிதருக்கு நல்லவருக்கு அது அடையாளமா? சிந்திச்சு பாரு. நல்லா சொல்கிறான், சிறந்த மனிதர் யார்? திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், குந்தும் ஹைருன் உம்மத்துன் உஹ்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். இந்த வசனம் என்ன குறிக்குது? அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் யாரை சொல்கிறான்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நம்மை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மனிதர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஒட்டுமொத்த மனித குலம், அவன் எத்தனை ஜாதி, எத்தனை மதம், எத்தனை மொழி, எத்தனை நிறம், எத்தனை தோற்றம், யாராக வேண்டாம் இருக்கட்டும், அந்த ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு நீங்கள் தான் சிறந்த சமுதாயமாக தோற்றுவிக்க இருக்கிறீர்கள். ஏன்? அதோடைய அடையாளத்தை சொல்கிறான். நான் சொன்ன அடையாளம் சொல்கிறான்னா பாருங்கள். இல்லை நான் சொல்கிறேன்ல, மாளிகை கட்டி தோப்பு துறவோட வாசலுக்கு கேட்டுக்கு ஒரு கார் நிப்பாட்டிக்கிட்டு சொகுசாக வாழ்கிறமே, இந்த அடையாளம் இதில் வருதா? மக்களுக்காக தோற்றுவிக்க சிறந்த மனிதர்கள் சமுதாயம் எல்லாம் சொல்கிறானே, அதில் அது எதனால சிறந்த சமுதாயம்? இங்கேயும் சொல்கிறான், நன்மையை ஏவுகிறீர்கள், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹ்வை முழுமையாக நம்புகின்றீர்கள், அல்லாஹ்வை நம்புகின்றீர்கள். இதுதான் மனிதர்களே தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமுதாயம்னு சொல்கிறாங்க. இத்தனை இந்த இதுடைய நமக்கு இதில் நம்ம ஒவ்வொரு மனுஷரும் ஒவ்வொரு ஆண்களும் பெண்களும் சிந்திக்க வேண்டிய விஷயம். அல்லாஹ் சொன்னக்கூடிய இந்த அடையாளம் நம்மள்கிட்ட இருக்கா? இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? 7 வருஷம் மதரசாவில் ஓதணும், நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறா இருந்தாக்கா பெரிய ஆலிம் பட்டம் போடணும், அரபியில் என்ன செய்யணும், அது இலக்கணத்தை போய் படிக்கணும், ஒன்று நம்ம சட்டங்கள் பிரித்து அறியணும், இப்படி செஞ்சால் தான் நம்ம நன்மையை ஏவி தீமையை தடுக்க முடியும்னு ஒரு பலகீனமான நிலையில் நம்ம உள்ளத்தில் படுது. அது அல்ல. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச இறுதி ஹஜ் ஒரு ஹஜ்ஜு.
அவங்க மொதல் ஹஜ்ஜியாக தான், இறுதி ஹஜ்ஜியாக தான், ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லக்கூடிய ஹஜ். அந்த ஹஜ்ஜில் லட்சத்துக்கு உட்பட்ட அந்த சஹாபா பெருமக்கள் கூடியிருக்கிறாங்க. மகத்துவமான கூட்டம். இப்போ 20-30 லட்சங்கிறோம்ல, அந்த காலகட்டத்தில் ஒரு குறுகிய கால அந்த இஸ்லாத்துடைய பிரச்சாரம், அல்லாஹ்வுடைய பிரச்சாரம் குறுகிய காலத்தில் லட்சத்துக்கு உட்பட்ட அது கொஞ்சம் மேற்பட்ட அந்த மக்கள் ஹஜ்ஜில் இருக்கிறாங்கன்னா மகத்துவமான வெற்றி, மகத்துவமான செயல். அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், இங்கே நான் உங்களுக்கு இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி விட்டேனா, சத்தியத்தை உங்களுக்கு முழுமையாக எடுத்து சொல்லிவிட்டான், எத்தி வைத்து விட்டானா என்று கேட்கும்போது ஒட்டுமொத்த சஹாபா பெருமக்கள் கூடியிருந்த மக்களும் நாம் யா ரசூலல்லாஹ் சான்று பகர்கின்றார்கள். அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் எங்களுக்கு சத்தியத்தை சொல்லிவிட்டீர்கள், இஸ்லாத்தை முழுமைப்படுத்தி விட்டீர்கள், எங்களுக்கு சான்று பகர். அந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய கூற்றுக்கு அனைவரும் சாட்சி சொல்கிறாங்க. அடுத்த கட்டளை இடுறாங்க. அடுத்த கட்டளை என்ன இடுறாங்க? என்னிடத்திலிருந்து பெற்ற செய்தியை, அது ஒற்ற செய்தியாக இருந்தாங்க. நீ 7 வருஷம் படின்னு சொல்லலை, 9 வருஷம் ஓதுன்னு சொல்லலை, அரபிய கிராமரை படின்னு சொல்லலை, இங்கிலீஷ் கிராமரை படின்னு சொல்லலை, நீ அப்படியே இந்த சட்டத்தை பிக்குகளை பிரித்து நீ அறிஞ்சிக்கன்னு சொல்லலை. என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி பெற்றாலும் எடுத்து செல்லுங்கள், மக்களுக்கு கொண்டு போங்க. உலகத்தில் மூல முடுக்கு பூரா செல்வதற்கான அனுமதி கொடுக்கிறார்கள் அந்த சஹாபா பெருமக்கள். அந்த சஹாபா பெருமக்கள் அதனால தான் அல்லாஹ்வுடைய அவங்க தியாகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சிலாகித்து சொல்கிறான் என்றால், அவங்களுடைய தியாகம் நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது, நினச்சி பார்க்க முடியாது. நம்ம இந்த வாழ்கிறோமே, இவ்வளவு கூலிங்கிலே ஏசியிலே படுக்கிறோமே, சவறு வச்சு குளிக்கிறோமே, வீட்டுக்குள்ளே நம்மளுடைய தேவையை நிறைவேற்றிக்கிறோமே, என்ன நம்மளுக்கு பசி இருக்காத அளவுக்கு, பசியை தெரியாத அளவுக்கு அவ்வளவு தின்பண்டம் வச்சுக்கிட்டு இருக்கோமே, அவ்வளவு பானங்களும் நம்மளுடைய குளிர்பெட்டி நிரப்பிக்கிட்டு இருக்க, அவ்வளதையும் அனுபவிச்சுக்கிட்டு ஃபஜ்ரு எத்தனை பேர் தொழுகிறோம்? ஃபஜ்ரு தொழுவையை எத்தனை பேர் பள்ளிக்கு வர்றோம்? அல்லாஹ்வுடைய அந்த மகத்துவமான பாதுகாப்பு கிடக்கக்கூடிய அந்த ஃபஜ்ர் தொழுகை எத்தனை பேர் வர்றோம்? படுக்கும்போது சைத்தான் எல்லா மனுஷனும் 3 முடிச்சு போடுறான், 3 முடிச்சு போட்டு விட்றான் எல்லா மனுஷனுக்கும். நீங்கள் அல்லாஹ்வும்ம பிஸ்மிக அமூது வஹியா ஓதிட்டு படுங்க, ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுங்க, ஆமன ரசூல் ஓதிட்டு படுங்க, குல் ஹுவல்லாஹ் குல்லு ரப்பில் ஃபலக் குல்லு ரப்பினாஸ் ஓதிட்டு படுங்க, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு ஒரு 33 தடவை ஓதிட்டு தடையிட்டு படுங்க. எப்படி படுத்தாலும் 3 முடிச்ச போட்டு விட்றான், போட்டு விட்டு தடை விடுறான். எல்லாருக்கும் சொல்லணும், யாரும் தப்ப முடியாது, தடை விடுறான். யார் தஹஜ்ஜத்துக்கோ அல்லது ஃபஜருடைய தொழுகைக்கோ அப்படி கண் விழித்து எழுந்திரிச்சு போர்வையை உதறி விட்டுவிட்டு அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர், இந்த மரணத்திலிருந்து அல்லாஹ் என்னை உயிர்ப்பித்து அல்லாஹ்வுக்கு புகழ்ந்து அந்த அல்லாஹ் புகழ்ந்த அந்த வார்த்தையை சொல்கிறான்னா, ஒரு முடிச்சு தமால், ஒரு முடிச்சு என்ன செய்கிறது? தெரிச்சிருது, கட்டாயிருது. 2 முடிச்சிருக்கு பாக்கி. ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவன் எழுந்திரிச்சு போய் அங்கே சுற்றி ஒதுகு செய்து, அழகிய முறையில் ஒதுகு செய்து, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொல்லும்போது 2வது முடிச்சு டமால் ஆயிடும், தெரிச்சிருது. 2வது முடிச்சு இன்னும் 1ல் இருக்கிறான். அவன் தஹஜ்ஜத்தோ அல்லது ஃபஜருடைய தொழுகையோ தொழுது முடிச்சதோட 3வது முடிச்சு அவிழ்ந்து அவன் இயற்கையான அல்லாஹ்வுடைய பாதுகாப்புடைய வளையத்துக்கு வந்துடுறான். ஃபஜ்ர் தொழுதுறான். நல்லா தெரிஞ்சுக்குங்க. எத்தனை பேர் அந்த டெய்லி தினந்தோறும் அந்த முடிச்சு அவிழ்க்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வளையத்துக்கு வர்றோம்? சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் தொழுவலையா 3 முடிச்சு, 10 நாள் தொழுவலையா 30 முடிச்சு, 1 மாதம் தொழுவலையா 300 முடிச்சு. அதோடு நடமாடும்போது நம்மளுடைய முசீபத்து எங்கே நீங்கும்? தரித்திரியம் தான் வந்து நிற்கும், வறுமை தான் வந்து நிற்கும், கஷ்டம் மனக்கவலைகள் தான் வந்து நிற்கும், உயிர் இழப்புகள் தான் வந்து நிற்கும். எதுலேயுமே நமக்கு என்ன செய்யாது? ஒரு விருத்தி இருக்காது.
இது எதுக்கு அப்போ இவ்வளோ வசதி கொடுத்தமே அதை சஹாபாக்களுடைய தியாகத்தை நினச்சி பாருங்க. ஒவ்வொரு தியாகம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், என்னிடத்தில் பெற்ற செய்தியை கொண்டு மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள். எந்த பக்கம் அவங்களுடைய அந்த வாகனங்கள் நின்றதோ, எந்த திசையை நோக்கி நின்றதோ, சுற்றி திசை இருக்குல்லங்க, தெற்கு வடக்கு மேற்கு கிழக்கு, அப்போ தென்கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு மொத்தம் 8 திசை இருக்குது. இந்த 8 திசையும் சுற்றி நின்ற வாகனத்தை அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறி போயிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு குடும்பம் இல்லை, அவங்களுக்கு மனைவி இல்லை, அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, அவங்களுக்கு வியாபாரம் இல்லை, வழி செலவுக்கு பணம் இருந்துச்சா, அவங்களுடைய அந்த மாட்டு உடுப்பு இருந்துச்சா, எதையும் சிந்திக்கலை. தவக்கல் தலல்லா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை. இவ்வளவுக்கும் நம்ம போன்று நாம் இருக்கிறோமே, வளர்ந்துருக்கிறோமே, பெற்ற முஸ்லீம் தாய்க்கு பிறந்து பல வருஷமாக வளர்ந்து 50 வயசு உள்ளவன் 50 வருஷமாக இஸ்லாத்தில் இருக்கிறான், 70 வயசு உள்ளவன் 70 வருஷமாக இஸ்லாத்தில் இருக்கிறான், 30 வயசு உள்ளவன் 30 வருஷமாக இஸ்லாத்தில் இருக்கிறான். அத்தனை பேரும் இந்த இஸ்லாத்தில் இருந்து சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டு என்னத்தை நம்ம அல்லாஹ் மேலே தவக்கல் வைக்கிறோம், எந்த அளவுக்கு அல்லாஹ் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் சிந்திச்சு பாருங்கள். பலகீனத்தில் தான் இருக்கிறோம். அவனுடைய அருள் கூட சுமக்கிறோம், அருள் கூட அனுபவிக்கிறோம், நம்ம குர்ஆனை படிக்கிறோம், ஹதீஸ் கேட்குறோம், இருந்தும் அல்லாஹ் மேலே நம்ம வைக்க வேண்டிய தவக்கல் இஸ்திகாமத். ஒரு நேரம் தாமரையில் உள்ள தண்ணி போல தள்ளாடுது, ஒரு பக்கம் அங்கிட்டு ஓடுது, ஒரு பக்கம் இங்கிட்டு ஓடுது. கொஞ்சோண்டு அல்லாஹ் ஒரு வியாதியை கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் நீட்டிட்டாண்டா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறானாங்கிற சந்தேகம் வந்துடுது. நவுது பில்லா. அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய ஈமானுடைய பலம். சில ஆண்டுகள் 2 கையிலையும் உள்ள விரலில் அடங்கக்கூடிய அந்த சில ஆண்டுகள் இந்த இஸ்லாத்தை சத்தியத்தை அறிந்த அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் வியக்க வைக்கக்கூடியது. நம்மளால் அதை ஆச்சரியப்பட கண்டுபிடிக்க முடியாத மகத்தான அவங்களுடைய தியாகங்கள், அவங்களுடைய அந்த அல்லாஹ் மேல வச்சு நம்பிக்கை. கிளம்புறாங்க. இப்போ உட்காந்து நம்ம பயான் பண்ணுறோம், உட்காந்து தொழுவத்துக்கு வந்திருக்கிறோம். நம்மெல்லாம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தோம், எப்படி நமக்கு இந்த சத்தியம் தெரிஞ்சு, எப்படி இந்த களிமா சொன்னோம், அந்த சஹாபா பெருமக்களுடைய தியாகங்கள். அவங்க வந்தார்கள். அவங்க பயான் பண்ணுறதுக்கு தமிழ் தெரியாது, தெலுங்கு தெரியாது, கன்னடம் தெரியாது, மலையாளம் தெரியாது, ஹிந்தி தெரியாது, உருது தெரியாது. அவங்களுடைய நடைமுறை, அவங்களுடைய அந்த ஒழுக்கங்கள், அவங்களுடைய நேர்மைகள், அவங்களுடைய அந்த வியாபாரம், அந்த யுத்திகள், இதை பார்க்குறாங்க. இந்த மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அந்த மக்கள் வர்றாங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கிறாங்க, ஒரு பொய் பேசலை, ஒரு புறம் பேசலை, ஒரு மோசடி செய்யலை, எல்லாத்துலேயும் அப்படி ஒரு ஆச்சரியமான மனுஷனாக இருக்கிறாங்கள, இவங்க யாருண்டு. அப்போ இந்த மக்கள் தேடுது. பிரச்சாரம் வாயால் பண்ணலை, அவங்க வாழ்ந்து காமித்தார்கள். அப்போ தான் இந்த மக்கள் இவங்களை இந்த அளவுக்கு ஒரு உத்தமராக மனித நியமிக்க மனிதர்களாக, ஒரு ஒழுக்கமானவர்களாக, ஒரு நேர்மையாளராக கொண்டு வந்தது. இது எந்த கொள்கைன்னு பார்க்குறாங்க. இஸ்லாத்தை கற்றுக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க. அப்படி தியாகம் செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் என்ன செய்யணும்? நம்மளுடைய மரணிக்கிறவரை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சு ஒரு இஸ்லாத்தை பற்றி, ஒரு ஹதீஸ், ஒரு குர்ஆன் வசனம், ஒரு இபாதத்தை பற்றி அவங்களுக்காக ஒரு அறிவுறுத்தல், இது யாராச்சும் ஒரு சகோதரர் சொல்ல கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா? இது தானே அந்த அல்லாஹ் சொல்கிறான், நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழி மக்கள் அழைக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள். அதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்படி சொல்லும்போது நமக்கு எவனும் மாலை மரியாதை சால்வேலாம் போற்ற மாட்டான். சத்தியத்துடைய ஒரு ஸ்டைலே தான். சத்தியத்தை போதிக்கும் போது செருப்படி, விளக்கமத்தடி, வசவு சொற்கள் குர்ஆனில் எல்லாம் சொல்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் வசனம். அந்த வசனம் நம்பர் தெரியலை, அதில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் காஃபிர்கள் மூலமாக கிறிஸ்துவர்கள், யூதர்கள், நெருப்பு வணங்கிகள், இன்னும் இறை நிராகரிப்பாளர்கள் அனைவரிடமிருந்து கடுமையான மோசமான வார்த்தையை நீங்கள் சுமப்பீர்கள். திட்டுவான் அல்லாஹ் சொல்கிறான், சாட்சி சொல்கிறான். ஏன்? நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறதுனால உங்களை கொஞ்ச மாட்டான், உங்களை புகழ மாட்டான், உங்களை வரவேற்க மாட்டான், திட்டுவான், அடிப்பான், உதப்பான். இதுதான் சத்தியத்திற்குரிய பரிசு. இதுக்கு தான் அந்த மகத்தான சொர்க்கம். நமக்கு தானே சொர்க்கம், நமக்கு தானங்க சொர்க்கம்.
பாரு, மற்ற நெருப்பு வணங்கி சொர்க்கமா, கிறிஸ்துவனுக்கு சொர்க்கமா, யூதனுக்கு சொர்க்கமா, பாரு சிலை வணங்கிகளுக்கு சொர்க்கமா? அல்லாஹ் சொர்க்கம் நமக்கு. ஏன்? இந்த உலகத்தில் நாம் பட்ட இன்னல்கள், துன்பங்கள், சத்தியத்திற்காக வாழ்ந்த தியாகங்களுக்கு அல்ல மகத்துவமானதை நிலையானதாக வைக்கிறோம். அப்படியாப்பட்ட மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல்வர் யோசிக்கணும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளை நோக்கி எத்தனையோ இஸ்லாம்ங்கிற பேரில் அனாச்சாரம் நடக்கிறத பார்க்குறோம். எத்தனையோ நடக்குது. வித்தத்துங்கிற பேரில், சிறுக்குங்கிற பேரில் இதுதான் நடக்குது. நம்ம அதை கண்டும் காணாமல் நம்ம போக முடியாது. ஏன்? அதே மாதிரி தான் நம்மளும் இருந்தோம். இப்போ உள்ள சில இளைஞர்கள் இருக்காங்கல்ல, ஒரு 20-25 வயசு 30 வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு சிறுக்கு என்னால் தெரியாது. நம்ம தௌஹீத் சகோதரர்களுக்கு பித்தத் என்றால் தெரியாது. ஏன்னா அவங்க அப்படியே அந்த வார்த்தை எடுக்கப்பட்டார்கள். 30 வயசுக்கு மேலே 40, 50, 60 வயசு உள்ள நமக்கு தெரியும் சிறுக்குன்றா என்னன்னு. இன்னமும் என்னதான் அந்த சிறுக்காக நம்ம பாடுபட்டோம். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்து சத்திய கொள்கையில் வச்சுருக்கோம். அதாவது இந்த நம்ம அருள் கூடங்கிறோம்ல, இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்துகளோ செல்வங்களோ மனைவி மக்களோ அருள் கூட இல்லை, அதுவும் அருள் கூட தான். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நேர்வழியை தந்தான்ல, சத்தியத்தை தந்தான்ல, இந்த மார்க்கத்தை அறியக்கூடிய, பிரித்து அறியக்கூடிய, நன்மை எது தீமை எது, அதைனாகும் நஜ்தைன், நன்மை தீமையை பிரித்து அறியக்கூடிய அந்த ஒரு அறிவாற்றலை நமக்கு தந்து உள்ளே கொண்டு வந்தான்ல. இந்த ரப்புல் ஆலமீனுக்கு எல்லாரை விட நாம் தான் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இந்த ஊரில் விளைதான் முஸ்லீமா? கட்டிமோட்டில் இந்த உட்காந்துருக்கக்கூடிய இவங்க தான் முஸ்லீமா? திரண்டால் தாங்காது, வீதி தாங்காது, அவ்வளவு மக்கள் இருக்கும். இப்போ எல்லாருக்கும் கிடைக்காது, நமக்கு கிடைச்சதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்காண்டாக்கா, இதை வச்சு நம்மளோட ஒரு ரவுண்டு போட்டு வட்டம் போட்டு வாழ்ந்துட்டு போயிட முடியுமா? ஒரு வட்டம் போட்டு நம்ம வாழ்ந்துட்டு நம்ம போனோம் என்றால் நம்ம தான் முதல்ல அல்லாஹ்வுடைய கேள்விக்கும் தண்டனைக்கும் ஆளாகும். இப்போ நம்மெல்லாம் எங்கேயும் மதரசாவில் ஓதி படிச்சுட்டு 9 வருஷம் படிச்சுட்டு பிரித்து அறிஞ்சிட்டுலாம் பயான் பண்ணல, சத்தியத்தை சொல்லலை. இந்த ஆர்வத்தை அல்லாஹ் கொடுத்தா பயன்படுத்திக்கிட்டோம். இது ஒவ்வொரு சகோதரிகளும் பயன்படுத்தணும். எத்தனையோ பேர் ஒரு நாளைக்கு அதில் எத்தனையோ கொள்கை உடையவர்கள் இருக்காங்க, எத்தனையோ வழிபாடு உள்ளவர்கள், எத்தனையோ மதங்கள் சார்ந்தவர்கள் இருக்காங்க. யாராச்சும் ஒருத்தர் ஒரே ஒரு செய்தி இஸ்லாத்தை பற்றி ஒற்ற செய்தி சொல்கிறோமா? அதாங்க தேச நன்மை தீமை, அதாங்க நபிமார்கள் பண்ணி ஒற்ற செய்தி, ஒரே ஒரு செய்தி. அல்லாஹ் மட்டும் வணங்கணும். ஏன்? அதில் சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கும். திட்டட்டும், பேசட்டும், நம்மளை மதவெறி என்று சொல்லட்டும், பிரச்சனை இல்லை. ஒற்ற செய்தி ஏற்றி வச்சுருங்க. ஏன்? நாளைக்கு அவன் போய் மறுமையில் நிற்க முடியாது. நின்று அல்லாஹ் இவன் நண்பனாக இருந்தான், இவனை கூட நான் தொழில் பார்ட்னராக இருந்தேன், இவன் கூட வெளிநாட்டில் நான் வேலை பார்த்தேன், இவன் கூட ரூமில் நான் ஒன்றா இருந்தேன், இவன் தொழுவான், இவன் நோன்பு நோற்பான், இவன் இஸ்லாத்து அடிப்படை நடந்துக்குவான், ஒற்ற வார்த்தை எனக்கு சொன்னது கிடையாது. அல்லாஹ் கொஞ்சுவானா? நீ தொழுதா, நீ நோன்பு வச்சா, நீ நான் தர்மம் செஞ்சா, நீ இஸ்லாத்து போய் நடந்தா, நீ பாவம் செய்யலாம், பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டா என்ன சொல்ல எல்லாம் மெச்சுவானா? 2 பேரும் சேர்த்து ஒரு நரகத்துக்கு வந்துடுவோம். அத்தகைய நிலை நமக்கு வரக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒன்றுக்கு சாட்சியாக்கிக்கிறணும். ஒவ்வொரு செயலையும், இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொன்று நம்ம சாட்சியாக்கிக்கணும். அதுதான் நான் இந்த பயானுடைய இன்றைய தலைப்புடைய நோக்கமே. ஒவ்வொரு முஸ்லீமும் அப்போ என்ன செய்யணும்? நம்ம இஸ்லாத்தை படிக்கணும், குர்ஆனை படிக்கணும், ஹதீஸை படிக்கணும். என்னத்தை இதுக்கு மேலே என்ன கொண்டு கபூரில் வச்சு நம்மளை மண்ணு போட்டு மூடின பிறகு படிக்க போகிறோம்? கபூரில் வச்சு மூடியாச்சு. அப்போ இஸ்லாத்தை படிக்க முடியுமா? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொல்ல முடியுமா? ஒருத்தருக்கு நன்மை செய்ய முடியுமா? ஒரு ரக்காத் தொழுவ முடியுமா? அப்போ நம்ம இந்த உலகத்தில் உயிர் அல்லாஹ் கொடுத்துருக்குறோம். நீயத்து வைங்க, யாரெல்லாம் அந்த மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறணும், மார்க்கத்தை இப்போ தெரிஞ்சு நான் பின்பற்றணும், பிற மக்களுக்கு சொல்லணும். அப்படியாப்பட்டவன என் ஆக்கு நல்லாட மன்றாடுங்க. அதுக்கெல்லாம் மௌத்து வந்துட்டால் கூட ரப்பல் ஆலமீன் நம்மளுடைய பிரார்த்தனையை நமக்கு கபூலாக்கி தந்து அத்தகைய பணி செய்ததாக நமக்கு பதிவு செஞ்சிடும். அப்படியாப்பட்ட நன்மக்களாக உங்களையும் என்னையும் நல்லா ஆக்கிரலாம் கேட்டுக்கொண்டு இன்றைய ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.